மாண்பு உறுப்பினர் சுகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/8/2026 அன்று எனது கோரிக்கையை ஏற்று மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே என்று நன்றி சொல்லிட்டீங்க. இல்ல, எனது கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் கடும் வறட்சி நிலவுகிறது. தூண் 12 தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். அப்படி திறக்காத காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் குடிதண்ணீருக்கு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. விவசாயம் மழைக்காலம் வர இருக்கிறது. பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும். எனவே மேட்டூர் அணையில் குறிப்பிட்ட அளவிற்கான திறப்பதற்கான தண்ணீர் இருக்கிறது. உடனே மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை கேட்டு ரவி மனோகரன் அவர்கள். உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி சட்டமன்ற தொகுதியில் ஆயக்குடியில் அரசு மாணவர் விடுதி புதுசாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியுள்ளேன். அதற்கு அமைச்சர் கட்டிக் கொடுப்பதாக சொல்லியிருக்கார். அவர் பதிலுக்கு நன்றி. மேலும் அதுபோல் 5 இடங்களில் பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல், வெள்ளப்பட்டி, பழனியில் இன்னொன்றும் இருக்கிறது. அதுவும் சீரமைக்க வேண்டும். கழிப்பிடங்களும் சரி செய்ய வேண்டும். அதிகமாக ஆதிவாசிகள், பழங்குடியினர், ஆதிரார் வாழக்கூடிய இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் பாக்கியுள்ள இடங்களுக்கும் சீர் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கடந்த வாரம் திருமுத்திமலையிலிருந்து வண்டல் மண் அணுவதற்காக நான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும் மண் நலமுடைய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், கடந்த வருடங்களுக்கு முன்னால் அளவீடாக ஒரு ஏக்கருக்கு 90 கனமீட்டர் என்ற அளவில் அனுமதித்து அதனுடைய குவான்டிட்டி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதனால அனைத்து விவசாயிகள் எடுக்கணும்னா அதை ஃப்ரீ பண்ணுங்க. மண்ணே நம்ம ஃப்ரீன்னு கொடுக்குறோம். அதனால ஃப்ரீயா எவ்வளவு இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா அதிகமா இருக்கிற லேண்ட் 50 ஏக்கர் இல்ல நீங்க செய்தியை சொல்றதுக்கு இல்ல, இது குறித்து கவனத்தை கொண்டு வர சொல்லி முடிங்க. இல்ல, அதைத்தான் கவனத்துக்கு கொண்டு வரத சொல்றேன். அதனால அப்படிங்கன்னா 50 ஏக்கர் இருக்கிறவங்கள வாங்கும் போது அவங்க எடுக்கிறதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகு. 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. அதனால அனுமதித்த குவான்டிட்டி முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு எல்லாம் அனுமதி இல்லாம இருக்கு. அதனால உடனே தலையிட்டு இந்த வாரமே அடுத்த நாள் இன்னைக்கே உத்தரவு போட்டீங்கன்னா சரியா இருக்கு. அதே மாதிரி இப்ப பிஏபி பாசனத்துல 2வது 3வது மண்டலத்துக்கு தண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை இல்ல. இப்போ அந்த வாய்க்கால தூர்வாரருக்கு 14.98 கோடி நீங்க பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடனே அனுமதித்ததன் தடவை 8 சுற்று நீர் விடணும். 2 மினிமம் 8 to 10 சுற்று. இப்ப அந்த சூழ்நிலை இல்ல. உயிர் தண்ணீர் தான் விட முடியும். ஏன்னா 4 லட்சம் ஏக்கர். மாநில உறுப்பினர் மோவி கருப்பையா அவர்கள். போதுங்க. இல்ல அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல உன்னிப்பா கவனித்து அமைச்சர் கவனத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி, பாலமேடு ஆகிய 4 பேரூராட்சிகள் உள்ளன. அதில் பெருமளவில் குப்பைகள், கழிவுநீர்கள் செல்லக்கூடிய சரிவர பாதைகள் இல்லை. எனவே மேற்கூறிய பேரூராட்சிகள் நமது தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் எந்த குறைபாடுகள் உள்ளன என்பதை அறிந்து அனைத்தையும் சரி செய்து மக்களுக்கு தேவையற்றை செய்து கொடுக்க வேண்டும். என் குப்பைகளை கொட்ட தனியாக இடம் கண்டறிந்து அதனை நமது தளபதி அவருடைய அரசு செய்து கொடுக்க முன்வரும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாணவர்கள் லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கொள்ளிடமாற்றின் உபரி நீர் கடலில் கலக்காமல் இருப்பதற்கு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே 495 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை பாலம் கட்டப்பட்டு பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. எனவே கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட அந்த தடுப்பணை பாலத்தை அரசு உடனடியாக திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள, அந்த தாளை கையில் வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. சரி. டெல்டா பகுதியில் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டப்பட்ட விவசாயத்திற்கு அடிநாதமாக விளங்குகிற கீழ்குமிழிகள்
ஒன்றன் பின் ஒன்றாக பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்ட நீர்க்குமிழிகள் என்பதனால் அது ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்யப்பட வேண்டும். அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வெறும் செங்கல்லாலும் சுண்ணாம்பு காரையாலும் மட்டுமே ஆகியிருக்கிறது, காங்கிரீட்டே கிடையாது. எனவே உடனடியாக அதனை சரி செய்து கொடுப்பதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன்.